சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. அதுதான் இன்றைய மைய கருத்து. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் இறை வார்த்தை நமக்கு பல வடிவங்களில், பல நிகழ்வுகளில் தரப்படுகிறது. பாருங்கள், திருவிழாக்களில் 10 நாட்களும் பல அருட்தந்தையர்கள் பங்குக்கு வரவழைக்கப்பட்டு பல இறை சிந்தனைகள் தரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டுதோறும் தவக்காலங்களில் தியானங்கள் நடத்தப்படுகிறது. அவையெல்லாம் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சிந்திப்போம். மாற்றம் ஏற்படுத்த நம்மை இறை வார்த்தைக்கு அர்ப்பணமாக்குவோம். ஆமென்.